அவசரமா பாம்பே போறேன். ஆமா, ட்ரங்க் கால் வந்தது. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டு தான் திரும்புவேன். வரேன். மரகதா, என்னங்கம்மா? நான் என் தோழி வீட்டுக்கு போறேன். பாபு ஸ்கூல் விட்டு வந்ததும் அம்மா அம்மான்னு தேடுவா. ஜாகிரதையா பாத்துக்க. வாங்கம்மா வாங்க. ராமையா, அப்பா எங்க இருக்காரு? மாடியில் இருக்காருமா. அப்பா, அப்பா. கற்பனா, என்னம்மா தன்னந்தனியா வந்திருக்கிற? ஒரே பதட்டமா இருக்கிற. என்ன நடந்துச்சு? அப்பா, நான் அவசர காரியம் உங்களை பார்க்க வந்தேன். எனக்கு 25,000 ரூபாய் பணம் வேணும். சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். என்னம்மா அது? பெத்த அப்பாவுக்கு 25,000 ரூபாய் கடன் கேட்கிறேன். அப்படி என்ன தர போற அவசரம்? அது வந்து நாளைக்கே பேங்க்ல கட்டி ஆகணும். அவர் ஊர்ல இல்லப்பா. அதான்பா. கல்பனா, மாப்பிளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட கடன் வாங்கி பேங்க்ல பணம் கட்டக்கூடிய நிலையில அவர் இல்ல. நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. புருஷனுக்கு தெரியாம வரவு செலவு பண்றது ஒரு பெண்ணுக்கு அழகு இல்லாமா? அப்பா, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். இப்ப எனக்கு பணம் தர முடியுமா முடியாதா? நல்லா சிந்தனை பண்ணிப்பாரு. உங்ககிட்ட உபதேசம் கேட்க வரல, உதவி கேட்க வந்தேன். முடியும் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க. நீ எதுக்காக பணம் கேட்கிறேன்னு சொல்லி அந்த காரணம் எனக்கு சரியா பட்டா 25,000 நம்ம 25 லட்சம் தரேன். வரேன்ப்பா. பாத்தியா ராமையா, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு என்கிட்டயே புதிர் போட்டுட்டு போற. என்ன அவசரமோ? இது அவசரமா தெரியல, ஏதோ அவசரமா தெரியுது. வந்துட்டாரு. போன காரியம் முடிஞ்சதுன்னா அடுத்த பிளைன்லயே வந்துட்டாரு. என்ன கேட்டாரு? தோழி வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னேன். பாபு, இந்த சாக்லேட் நான் கேட்கறதுக்கு டான்னு பதில் சொல்லணும். அப்பதான் இன்னொரு சாக்லேட் தருவேன். நான் இல்லாத போது நம்ம வீட்டுக்கு யார் வருவா? போட்டுமன் வருவாரு, அப்புறம் பால்கார் வருவாரு, அப்புறம் பாது மாமா வருவாரு. வாசன் எதுக்கு வந்தாரு? முன்னாலே பாட கொடுக்க வந்தாரு. அப்புறம் அம்மா பாது மாவுக்கு பணம் கொடுத்தாங்க. எவ்வளவு பணம்? கட்டு கட்டா. இவ்வளவு இருக்குமா? இன்னும் நிறையா, இன்னும் நிறையா. என் டாக் ரூம்லயே இவ்வளவு தைரியமா நீ நுழைஞ்சிருக்கியா? நீ வெறும் போட்டோவை தான்டா கீழ்ச்ச, எங்கிட்ட நெகட்டிவ் இருக்குது.
அதை வச்சு 1000 பிரிண்ட் போட வேண்டாம். ஐ பலன் get out from my doctor must say. வாசன், நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஒன்னே நெகட்டிவ் இங்க இருந்து எடுத்துட்டு போவேன், இல்ல உன் உயிரையே இங்க இருந்து கொண்டு போயிருவேன். சொல்லுடா, நெகட்டிவ் எங்க வச்சிருக்க? அவங்களுக்கு இதய துடிப்பு ரொம்ப பலவீனமா இருக்கு. நல்ல ரெஸ்ட் தேவை. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, ஆனால் அவங்க தைரியமா இருக்கணும். ஏற்கனவே அவங்க பலத்த அதிர்ச்சிக்கு ஆளா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு புரியல. ஏதாவது அவசரம்னா எனக்கு வீட்டுக்கு போன் பண்ணு. ஏன் டாக்டர்? நான் வர்றேன். பலன், அனாவசியமா சண்டை வளர்த்தாங்க. இப்ப நீ நெகட்டிவா கிச்சல்லாம். ஆனா எனக்கு வாயிருக்குதா? நான் ஊமை இல்ல. டேய், நீயும் கல்பனாவை நடத்தும் நாடகத்தை பத்தி சுகுமார் கிட்ட சொன்னா நம்ப மாட்டானா? இல்ல, கல்பனாவை அப்படி நடக்கலன்னு வாதிக்க முடியுமா? போட்டோவை வச்சு போய்கிட்டு இருந்தா வார்த்தையை வச்சு பிழைக்க முடியாதாடா? கல்பனாவுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அவளுக்கு தீங்கு செய்யறாடா? புரியுதுங்க, நீங்க எப்படிப்பட்ட போட்டோ எடுக்கிறீங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ரவதி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது வந்து என்னன்னா, இது என்னன்னு எனக்கு தெரியும். முதல்ல அந்த நெகட்டிவ் கொடுங்க. முடியாது. ரவதி, உன் தோழி எப்படிப்பட்டவா, கல்யாணத்துக்கு முன்னால எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியாது. தப்பு செஞ்சுட்டமேன்னு தெரிஞ்சதும் விஷத்தை சாப்பிட்டவளை காப்பாத்தினதே நான் தாங்க. நான் மட்டும் இல்ல, கல்பனா புருஷன் சுகுமாரோட அக்காதான் எங்க ஹாஸ்டல் டாக்டர். அவங்கதான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாங்க. தன் தம்பிக்கே அவளை கல்யாணம் செஞ்சு வச்சு அவளுக்கு மறுவாழ்வும் கொடுத்தாங்க. தவறான வழியில போய் தடிக்க விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த கல்பனாவை கைதூக்கி காப்பாத்தின தியாக உள்ளங்காது. தடிக்க விழுந்தவ எப்ப சாவா, அவளை எப்ப குத்திட்டீங்களாங்கிற கழுகு மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்களே. நான் உன்னுடைய புருஷன். அப்படி சொல்லிக்க நேத்து வரைக்கும் நான் பெருமைப்பட்டேன், இன்னைக்கு வெட்கப்படுறேன். ரேவதி, நீ ரொம்ப அதிகமா பேசுற. இந்த உலகத்தை பத்தி நீ இன்னும் புரிஞ்சுக்கல.
சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பதான் சம்பாதிக்க முடியும். அப்பதான் பொண்டாட்டி புள்ள குட்டிகளை காப்பாற்ற முடியும். அனாவசியமா என்னுடைய தொழில நீ தலையிடாதே. இத தொழில்னு சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் விபச்சாரம் செய்யறேன்னு சொல்ற ஒரு விபச்சாரிக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? அடிங்க கொள்ளுங்க, அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனா என் தோழியோட வாழ்க்கையை கெடுத்து எனக்கும் என் குழந்தைக்கு சோறு போட வேணாங்க. இப்பவே அந்த நெகட்டிவ்களை என் கண் முன்னால அழிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி சம்பாதிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. முடியாது. வீடு தேடி வந்த இந்த சீதேவியை நான் அழிக்க முடியாது. முடிவா கேட்கிறேன். நானும் முடிவாக சொல்றேன். அட பாவி, அமைதியா நடந்த வாழ்க்கையில புயல் அடிக்க வச்சிருக்கியாடா? உன் குடும்பத்துல ஒரு தடவை புயல் அடிச்சதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறியே, மத்தவங்க குடும்பத்துல எத்தனை தடவைடா புயலை உருவாக்கி இருக்கிற? 4 பேர் வயிறறிய வாடுறதை விட நான் சாகிறத மேல்களா? மாதிரி நெகட்டிவ் அழிச்சிருக்க. என்ன காரியம் செய்யற? ஐயோ, குழந்தை மேல ஊத்தாத ரமணி. வேண்டாமா, ப்ளீஸ் ப்ளீஸ், மண்ணெண்ணெய் ஊத்திக்காங்க. ஊத்திக்காதீங்க. ரமணி, நான் சொன்னேன் கேளு, ஒண்ணு செஞ்சிடாத. அம்மா அம்மா, கவனம் தருங்க, கவனம் தருங்க. என்ன மன்னிச்சு, உன் மேல ஆணையா சொல்றேன், என் புள்ள மேல ஆணையா சொல்றேன். நீங்க 2 பேரும் நல்லா வாழணுன்றதுக்காக தான் நான் குறுக்கு வழியில சம்பாதிக்க ஆசைப்பட்டேன். நீங்க 2 பேரும் போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஏது வர்மா, உன் கண்ணுக்கு எதிர்க்கவே நெகட்டிவ் நான் கொடுத்துடுறேன்மா. நம்புமா, நம்பு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நான் வரேன். மிஸ்டர் பாலன், இப்பதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. நீங்க அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கல்பனா நெருப்பு மேல இருக்கிற மாதிரி தவிப்பா. அதனால தயவு செய்து இனிமே அந்த வீட்டுக்கு போகாதீங்க. இந்த நெகட்டிவ்காக தான் இவ்வளவு நாள் நான் இங்க இருந்தேன். அது இப்ப உங்களால எரிஞ்சு போச்சு. கல்பனா நல்லா வாழட்டும். இந்த ஊரை விட்டே போயிடுறேன், ஊரை விட்டே போயிடுறேன். எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. அம்மா, நீங்க இருக்கிற நிலைமையில அமைதியா இருக்கணும், மனசை குழப்பிக்காதீங்க. பிழைக்க மாட்டேன், பிழைக்க விரும்பல. தவற சொல்லி மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் உயிர் பிச்சை கொண்டு. உங்க வைஃப் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிறாங்க. நான் டாக்டர் போன் பண்ணிட்டு வரேன், நீங்க உள்ள போய் பாருங்க. கல்பனா, வந்துட்டீங்களா? வாங்க, என் பக்கத்துல உட்காருங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப பேசலன்னா அப்புறம் எப்பவுமே பேச முடியாதுங்க. என்ன பேச விடுங்க. நான் செஞ்ச தவற சொல்லிட்டு உங்க காலடியில உயிரை விட எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. என்ன தடுக்காதீங்க. நான் செஞ்ச தவற சொன்னதுக்கு அப்புறம் உங்க மனசுல எனக்கு துளி கூட இடம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நான் கவலைப்படல. அதான் என் குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க. தாய்க்கு தாயா இருந்து நீங்க தான் அவனை வளர்க்கணும். அதுக்கு அவசியம் இல்லை.
உனக்கு ஒண்ணும் இல்லை, தைரியமாயிரு. இல்லைங்க, நான் பொழைக்க மாட்டேன், நான் பொழைக்க மாட்டேன். இந்த பாவையோட மரண வாக்கு மூலத்தை தெரிஞ்சு கேளுங்க. அப்பதான் என் நெஞ்சு வேகம், என் ஆத்மா சாந்தி அடையும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலே நான் சொல்றேன், அது எனக்கு தெரியும். உன்னை பெண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீயும் அக்காவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு தெரியாம ஒரு தவறு செஞ்சவன்னு தெரிஞ்சது என் மனசுல ஒரு குழப்பம் ஏற்பட்டது உண்மை. பல பேர் பேசுவாங்க, ஆனா செய்யறது இல்லை. எங்க அக்கா எங்க குடும்பத்திலேயே உன்னை மருமகளா ஏத்துக்க மனப்பூர்வமான தியாக உள்ளத்தோட முன் வந்தாங்க. அதே ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. தெரியாம நீ செஞ்ச தவறுக்காக உன் வாழ்க்கை பாதிக்கப்படுறத நானும் விரும்பல. உன்னே கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ண. குற்ற உணர்வு உனக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம முதலிரவு அன்னைக்கு நான் ஒரு டைப்பிஸ்ட காதலிச்சதாகவும் அவளையே கல்யாணம் செய்துக்க இருந்ததாகவும் ஒரு பொய்க்கதையை உங்ககிட்ட சொன்னேன். உன் வாழ்க்கையில அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதை சொல்லிடுன்னு உனக்கு தைரியமும் கொடுத்தேன். அந்த தவறை சொல்லி தீர்த்துக்கிற தைரியமும் துணிச்சலும் உனக்கு வரல. அந்த நிலைமையில எல்லாம் தெரிஞ்சுதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். வாழ்க்கை பூரா நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு திரை விழுந்துருமோன்னு பயந்துதான் நான் அதை உங்ககிட்ட சொல்லல. 5 வருஷம் சந்தோஷமா வாழ்க்கை நடக்கணும். அந்த நேரத்துலதான் யாருக்கோ நீ பயப்படுறதும் பணம் கொடுக்கறதும் தெரிய வந்தது. பழைய கதையை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ பிளாக்மெயில் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இக்கத்திலேருந்து உன்னை காப்பாத்ததான் பாபு கிட்ட கேட்டுக்கிட்டேன். புருஷனை ஏமாத்திட்டதாக நீ தவிக்க வேணாம். என்ன நீ ஏமாத்த, உன்னை நீயே ஏமாத்திக்க. மாமா, அம்மா கிட்ட பணம் வாங்குங்க. அம்மாக்கு ஒழுங்கு தெரியல. இந்தா இந்த காட்டு வச்சுக்கோ. பாபு, உனக்கு இருக்கிற புத்தி கூட எனக்கு இல்லாம போச்சப்பா. நான் பணம் வாங்க வரலப்பா, வாங்கின பணத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். உங்க பிளாக்மெயில் விஷயம்லாம் எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடுது சார், என்ன மன்னிச்சிடுது. கல்பனா, நீ என்ன மன்னிச்சிடுமா? கல்பனா, எனக்காக என் வீட்டுக்காரன் மன்னிச்சிருமா. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வராது கல்பனா.